இது வந்து நோனி ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஜூஸ், கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ். இது வந்து ஆக்சுவலி இந்த நோனி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இப்போதான் புதுசாக வெளியாட்டினாங்க. ஆனால் இந்த நோனி பற்றி வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ப்ராடக்ட் பற்றி ஃப்ரெண்ட் பேசும்போது நான் உடனே ஜாயின் பண்ணேன். ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் போகும்போது எனக்கு வந்து இந்த மைக்ரீன் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு தலைவலி, மைக்ரீன், உடம்பெல்லாம் கொஞ்சம் சோம்பலாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து பாய்ச்சிக்கிட்டு வந்தேன். ஒன்லி அது நாட்டுக்கீழே வந்து 2 சொட்டு தான் போடணும். அந்த 2 சொட்டுலேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 சொட்டுலேயே எனக்கு வந்து அந்த மைக்ரீன் தீர்ந்துச்சு. பிகாஸ் எனக்கு மைக்ரீன் வந்துச்சுன்னா வாந்தி எடுத்தாதான் அது நல்லா ஆகும். அந்த மாதிரி ஒரு மைக்ரீன் எனக்கு வந்து வரும். அப்போ என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த சொட்டு மருந்து எடுத்துருவோன்னே அந்த மைக்ரீன் உண்மையிலேயே ரொம்ப தீர்ந்துச்சு. ஈவன் தேத்தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாது. ஆனால் இந்த சொட்டு மருந்து எடுத்து இப்போ நான் தேத்தண்ணி குடிச்சா கூட அந்த மைக்ரீன் வராது எனக்கு. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நான் பார்த்தேன் இந்த மருந்தில். ஸோ அந்த ஒரு மைக்ரீன் ப்ராப்ளம் தீர்ந்துடனே நான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லா சீக்கிரக்கும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது ஒரு ஜூஸ் தான். இந்த ஜூஸ்லயே இவ்வளோ சீக்கிரங்க நல்லா ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடனே ஏன் நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வைக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தெரிய வச்சேன். எல்லாரும் அவங்கவுங்க சொந்தமாக ட்ரை பண்ணி அவங்கவுங்களுக்கு தெரியுது, வித்தியாசம் தெரியுது. அவங்கவுங்க சொந்தமாக ட்ரை பண்ண சொல்லியிருக்கிறேன். அவங்கவுங்க சொந்தமாக ட்ரை பண்ணி இந்த வித்தியாசம் பார்த்துடனே அவங்களே நம்பிக்கையோட வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட். ஈவன் அம்மாவுக்கு வந்து சீக்கு இருக்கு, பிரஸ்ட் கேன்சர் சீக்கு. ஸோ இந்த நோனி பற்றி வந்து ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சனால அம்மாவுக்கு வந்து அந்த மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாங்க பிரஸ்ட் கேன்சர். அந்த பிரஸ்ட் கேன்சர் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி கையோட இதோட பழம் தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த பழத்தோட ஜூஸ் குடிச்சுக்கிட்டு வர சொல்லியிருக்கிறோம் அம்மாவை. அப்போ அந்த குடிச்சுக்கிட்டு வந்துடனே அந்த இனிப்பு நீர் லெவல், பிளட் இது எல்லாம் அந்த ஸ்டேபிளாக இருக்கணும் அந்த கீமோதெரப்பி ஊசி போடணும்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டு வர சொன்னேன் அம்மாவை. அப்போ அந்த ஜூஸ் குடிச்சிக்கிட்டு வரும்போது அவங்க அந்த கீமோதெரப்பி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணாமல் அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சாங்க. ஸோ அதனால இப்போ வரைக்கும் இன்னும் அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த 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 ஆப்ரேஷன் பண்ண கையோட அந்த ஜூஸ் தான் விடாமல் குடிச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் நேராக எடுத்தீங்களன்னா நாக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் டியூப்ல எடுத்தீங்களான்னா இந்த நாக்கு கீழே 2 சொட்டு தான். இது வந்து ஒரு வேலை இல்லை நம்மளுக்கு. இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு 2 சொட்டு நீங்கள் வாய்க்குள்ள விட்டீங்களான்னா போதும். அது போயிட்டு நம்ம மூளைக்கு போய் சேரும், அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு போய் சேரும், அப்புறம் மித்த நரம்புக்கெல்லாம் போய் சேரும். ஆனால் ஒரு சீக்கா குணப்படுத்தும் இந்த ஜூஸ் வந்து. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அவ்வளோ மிரிக்கல் ஒரு ப்ராடக்ட் இது. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ப்ராடக்ட். நீங்களே சொந்தமாக ட்ரை பண்ணீங்களான்னா உங்களுக்கே சொந்தமாக அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா வேலை செய்யுது.